ஊழல் செய்யாத மனிதன், ஊழல் இடம்பெறாத சமூகம், ஊழல் இல்லாத நாடு, இதெல்லாம் நாங்கள் திரைப்படத்தில் தான் அதிகமாக பார்த்து வியந்திருப்போம். ஆனால் இது நிஜ வாழ்க்கையில் சாத்தியமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பல பேருடைய எண்ணம் இல்லவே இல்லை அப்படின்றது தான். ஆனால் இந்த எண்ணத்தை சற்று மாற்றுற விதமாக ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கு. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்ற அறிக்கையில் 180 நாடுகளுடைய தரவரிசை வெளியாகி இருக்கு ஊழல் சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு விடயத்தில். அதாவது அதிகமாக ஊழல் இடம்பெறும் நாடுகள், மிக குறைந்த ஊழல் இடம்பெறும் நாடுகளுடைய பட்டியல் வெளியாகி இருக்கு. இதுல முதலில் மிக மிக குறைந்த ஊழல் இடம்பெறும் நாடுகளினுடைய பட்டியலில் முறையே டென்மார்க், பின்லாந்து, சிங்கப்பூர், நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, நோர்வே, லக்சம்பர்க், ஸ்வீடன், நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களை பிடித்திருக்கு. அப்போ எங்களுடைய இலங்கை எங்க அப்படின்னு கேட்டால் 127.7 புள்ளிகளை பெற்று டி தரத்தில் 121வது இடத்தை தான் இலங்கை பிடித்திருக்கு. எங்களுடைய பக்கத்து நாடான இந்தியா 96வது இடம், சீனா 76வது இடம், பாகிஸ்தான் 135வது இடம். அப்போ அதிகமான ஊழல் இடம்பெறும் நாடுகள் அப்படி என்றால் இறுதியிலிருந்து பார்க்க போனால் தெற்கு சூடான் 180வது இடத்திலும், 179வது இடத்தில் சோமாலியாவும், 178வது இடத்தில் வெனிசுலாவும் இடம்பெற்றிருக்கு. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்தை பிடிச்ச டென்மார்க், அதாவது மிக மிக குறைந்த ஊழல் இடம்பெறும் நாடுகளின் தரவரிசையில் முதல் இடத்தை பிடித்த டென்மார்க் இதுதான் முதல் தடவையா அப்படின்னு பார்த்தால் பல தடவைகள் இந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டே இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணமா அந்த அறிக்கையில சொல்லப்படுற விஷயங்களாக கடுமையான சட்டங்கள், வெளிப்படையான நிர்வாகம், வலுவான பொது நம்பிக்கை, இந்த 3 விடயங்கள் அடிப்படையாக இருக்கிறதால இந்த டென்மார்க் முதல் இடத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை வைத்து நிறைய பேர்கிட்ட நாங்கள் கருத்து கேட்டோம் என்று சொன்னாலே பொதுவாக சொல்லுவாங்க, எங்களுடைய நாடு இவ்வளவு பின்தங்கி இருக்கிறதுக்கு அதிகாரிகளுடைய பிழை, நாட்டு தலைவர்களுடைய பிழை, அவங்களுடைய பிழை, இவங்களுடைய பிழை அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் தான் நாங்கள் அதிகமாக சுட்டி காட்டுவோம். ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கோம் அப்படின்ற கேள்வி நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கேட்க வேணும். ஊழல் இடம்பெறாத வண்ணமும் இல்லை, ஊழலில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நாங்கள் அந்த பக்கம் போகாத வண்ணமும் இருந்தோம் என்று சொன்னால், நேர்மையாக எங்களுடைய வேலைகளையும் கடமைகளையும் செய்தோமென்றால் கட்டாயமாக எங்களுடைய நாடு மேம்பட்டு இந்த வரிசையில் மேலும் 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 முன்னுக்கு வந்து மிக மிக குறைந்த ஊழல் இடம்பெறும் நாடுகளுடைய பட்டியலில் நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வரலாம்.